இன்றைக்கி வீக்கெண்ட் எபிசோட் இல்லையா? ஸோ விஜய் சேதுபதி இன்றைக்கி வந்து என்னென்ன டாபிக் அட்ரஸ் பண்ண போகிறாரு, இல்லை என்னென்ன டாபிக் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் ஓகேவான்ட்டு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ் தான். ஜெஃப்ரி வந்து ஆல்ரெடி விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். பட் அதுக்கு முதல் நாள் சௌந்தர்யா பேசணுந்தால சரி நான் ஓகே ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டார். அண்ட் அவர் ஜெயிச்சிட்டுமே கூட வந்தார். அண்ட் வந்ததுக்கப்புறம் ஜாக்லின் கேட்கும்போது இல்லை நான் விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருந்தேன், பட் வந்து சாட்சி நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கல, ஸோ நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பட் எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தோட கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன் டாஸ் தான். ஆக்சுவலாக உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த டீமன்ஸ்க்கான உண்மையான கைட்லைன்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருந்தாரோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு அந்த கைட்லைனுக்கு மேலேயும் போகாமல் அதுக்கு கீழேயும் போகாமல் ஏஞ்சல்ஸ் கஷ்டப்படுத்தி அவர் நினச்சி சாதிச்சாரு பார்த்தா தீபக் தான் ரொம்ப ப்ராப்பராக விளையாண்டுருந்தார். இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலுமே இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா என்ன பிக் பாஸே சொல்லிட்டாரு எந்த ஒரு இதுவும் இறக்கமும் காட்டலன்னு சொல்லிட்டு இது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு தன்னோட மனசுக்கிற வன்மம் ஆகட்டும் இல்லை அவங்க எதுவாகட்டும் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். பட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ரொம்ப அடிமட்டவரும் டு தி கோர் வரைக்கும் கொண்டு போய் பண்ணவங்களும் இருக்காங்க. யார் மஞ்சரி, தர்ஷிகா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டு தி கோர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் வரைக்குமே போயிட்டு கூட ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அண்ட் ஒரு சிலர் நியூட்ரலாகவும் இருந்தாங்க. சும்மா ஜஸ்ட்டு முத்துக்குமார், அருண்லாம் வந்து ஓரளவுக்கு லைட்டாக என்ன கொண்டு வருமோ கொண்டு போனாங்க. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஏஞ்சல் சைடில் அங்கிதா பிரேக் அவுட் ஆனது, பவித்ரா வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஸ்டாண்டில் நின்று கண்ட்ரோல் பண்ணி நின்னது இதெல்லாம் கூட நல்லா இருந்தது. அண்ட் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா விஜய் விஷால், ரஞ்சித் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் எப்பவுமே பெருசாக எந்த பிரச்சனையும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி ஏஞ்சல்ஸ் கொடுக்கும்போது அவங்க சாதகமாகவும் போச்சு, சத்யாவுமே கூட. ஸோ எப்பயும் போல் அவங்க ஓரளவுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு லெவலாக போயிட்டாங்க. அண்ட் செகண்ட் டே பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமும் ஸ்வாப் பண்ணிட்டாங்க. ஏஞ்சலாக இருந்தவங்க டீமனாகவும் டீமனாக இருந்தவங்க ஏஞ்சலாகவும் ஸ்வாப் பண்ணாங்க. பட் இப்போ ஸ்வாப் பண்ணும்போது இப்போ புதுசாக டீமன் ஆனவங்க வந்து அந்தளவுக்கு இறங்கி அடிக்கல. ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து அவங்க பண்ண சம்பவம்லாம் ஜாஸ்தி, அவ்வளோ டார்ச்சர் கொடுத்து அவ்வளோவோ பண்ணியிருப்பாங்க. மஞ்சரிலாம் வந்து உண்மையாலே இவங்க டீமனுங்கிற அளவுக்குலாம் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க அந்தளவுக்கு போகல, ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக தான் கொண்டு போனாங்க. இது நமக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாக தான் இருந்தது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் கொடுத்த கண்டென்ட்லாம் வந்து வேறு லெவல் கண்டென்ட்டு. இவங்க செகண்ட் டே இவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கண்டென்ட் கொடுக்கலாம். பட் இருந்தாலுமே இவங்க ஓரளவு கரெக்டாக பண்ணாங்க, கேமுக்கு கரெக்டாக பண்ணாங்க அப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதில் யார் யாரை பாராட்ட போகிறார் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ டெவில் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததுன்னா வீக்கெண்ட்ஸு ஃப்ரைடே ஆனாலே ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு ஜாக்லின் சௌந்தர்யா செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா ஜாக்லின் சரி சௌந்தர்யாவும் சரி அவங்க டீமனாக இருக்கும்போது டீமனாகவும் நடந்துக்கல, ஏஞ்சலாக இருக்கும்போது ஏஞ்சலாகவும் நடந்துக்கல. அவங்க ரெண்டு கட்டம் என்ன பண்ண அவங்களுக்கே தெரியாமல் நிறையா சொதப்பிட்டு இருந்தாங்க. மற்ற கேமும் கூட ஸ்பாயில் பண்ணாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒர்ஸ்ட் ஆஃப் செலக்ட் பண்ணாங்க. அந்த பிக் பாஸுமே கூட அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து உப்பு இல்லாமல் சப்பு இல்லாமல் காரமாக அந்த மாதிரி கொடுத்துருந்தாரு. ஸோ இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு தீபக், மஞ்சரி, பவித்ரா அண்ட் ரஞ்சித்லாம் சொல்லியிருக்காங்க. ரஞ்சித்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக எப்படி யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக ஒரு ஓரமாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் ஏஞ்சலும் இருந்தார். இதை ஆக்சுவலாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனு. அவர் எப்பயும் சைலண்ட் ஆகிற மாதிரி ஏஞ்சலும் சைலண்ட் ஆகிட்டார். ஸோ இதை சொல்லி அவருக்கு பெஸ்ட்டுன்னு கொடுத்து பண்ணது எப்படி இந்த நெக்ஸ்ட் வீக் அவர் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணால் என்னன்னு தெரியல. அது எனக்கு ஒன்றும் சரியாக படலை. அண்டு இன்னொன்று முக்கியமாக என்ன பேசணும்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி மஞ்சரி பண்ணலாம் வந்து ஒரு லெவலை தாண்டி போய் பண்ணாங்க, இது தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களா, இல்லை நீங்கள் கேமை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு வரான்னு தெரில. இதில் என்ன ஸ்டாண்டர்ட் விஜய் சேதுபதி பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது ரொம்பவே ஆர்வமாக இருக்கணும். அண்ட் அவர் கரெக்டாக பேச நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா மஞ்சரி பண்ணது வந்து கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்னு நமக்கும் டவுட் இருக்குது, எல்லாத்துக்குமே டவுட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமாக விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ண டாப்பிக்காக நான் பார்க்குறேன். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ என்கேஜிங்காக போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது மற்றவங்களும் பார்க்கணும்னா லைக் பண்ணுங்கள், அப்போ தான் மற்றவங்க சஜஸ்ட் ஆகும். அண்ட் நம்மளை சப்போர்ட் பண்ணி வச்சுங்க, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் போடுவாங்க. ஸோ தேங்க்யூ.